நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ் ராஜமௌலி சாருடைய RRR அப்படின்ற படத்துல முக்கிய பாலிவுட் ஆக்டர்ஸ் 2 பேர் ஜாயின் பண்ண போறாங்க. அதை பற்றியும் நேர்கொண்ட பார்வை படக்குழுவிடமிருந்து ஒரு முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ராஜமௌலி சார் பாகுபலி படத்துக்கு அப்புறம் RRR அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. இதுல நம்ம ராம் சரண் மற்றும் ஜூனியர் NTR நடிக்கிறாங்க. ஹீரோயினாக பாலிவுட் நடிகை ஆலியா பட் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்களாம். மேலும் நடிகர் அஜய் தேவ்கனும் ஒரு முக்கிய ரோல் பண்றாராம். இந்த அப்டேட் எல்லாம் அதிகாரப்பூர்வ படக்குழுவை அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அண்மையில தான் நடந்து முடிந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிய நம்ம எஸ் ராஜமௌலி சார், என்னோட கனவு படமே மகாபாரதம் தான். இந்த படம் எடுக்க குறைந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும். இந்த மகாபாரதம் கதையை 4-5 பாகங்களாக வெளியிடலாம் என முடிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னும், ஆனால் தான் எடுக்க போகும் அடுத்த படம் இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இவர் இந்த படத்தை கண்டிப்பாக எதிர்காலத்தில் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இவர் எடுத்த பாகுபலி படம் தற்போது மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கு. அந்த வகையிலே இவர் இந்த மகாபாரதம் கதையை எடுத்தா கண்டிப்பாக இவர் வேர்ல்டு லெவல் ரீச் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மேலும் இந்த படத்தை பற்றி தற்போது வந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த RRR படத்துல மேலும் 2 முன்னணி பாலிவுட் நடிகர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கசிஞ்சிருக்கு. ஒருவர் சஞ்சய் தத், வருண் தவான், இருவருமே முக்கிய ரோலையும் நடிக்க இருக்காங்களாம். இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை அடுத்த ஆண்டு 2020 ஜூலை 30 அன்று ரிலீஸ் செய்ய போவதாக அண்மையில நடந்த பிரஸ் மீட்லயே அறிவிச்சிட்டாங்க. காரணம், இந்த பிரம்மாண்ட படம் ரிலீஸ் ஆகிறது என்றால் வேறு எந்த படமும் அதே தேதியில் ரிலீஸ் ஆகாது, அதனால்தான். ஆனா அதற்கு மாறாக தற்போது சல்மான் கான் நடித்து வரும் ஒரு படம் அதே தேதியில் ரிலீஸ் ஆக போவதாகவும் கூறி வராங்க. அப்படி இந்த இரு படங்களும் மோதினால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆபீஸ் சாதனையில பாதிப்பு ஏற்படும் என்பது மட்டும் நிச்சயம். அதே போல பல படங்களுடைய ரிலீஸ் செய்தி முறையாக அறிவித்த பின்பும் பல முறை மாற்றி இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆக கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக உள்ளதால இந்த படங்களுடைய தேதியில மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நம்ம நேர்கொண்ட பார்வை படக்குழு என்னதான் தகவலை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தலாம். வினோத் சார் அவர்களுடைய டைரக்ஷன்ல அஜித் சார் நேர்கொண்ட பார்வை படம் தயாராகிட்டு வருது. படப்பிடிப்புகள் ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்கு. படப்பிடிப்புகள் ஒரு பக்கம் நடக்க தயாரிப்பாளரிடமிருந்து படம் குறித்து நேற்று ஒரு சூப்பரான தகவல் வெளியாச்சு. அதாவது படம் வர ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ரிலீஸ் செய்தி வெளியானதும் இந்த படத்துல நடித்த அபிராமி அவங்க ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. அதுல அஜித் சாருடன் இருந்த நேரம் வானத்திற்கு சென்று நட்சத்திரத்தை தொட்டு பூமிக்கு வந்தது போல இருந்தது என யாரும் இதுவரை சொல்லாத அளவிற்கு பிரமிப்பாக தலையை பற்றி புகழ்ந்திருக்காங்க. இப்படி இந்த படத்துல நடித்து வரும் கலைஞர்கள் தங்களுடைய பாகங்களை முடித்துவிட்டு படத்துல நடித்த அனுபவங்களை பற்றியும் அஜித் சாருடன் இருந்த பொன்னான நேரங்களை பற்றியும் இணையதளத்துல வெளியிட்டு தான் வராங்க. மேலும் அண்மையில கூட இந்த படத்துல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தன்னுடைய போர்ஷன் முடிச்சிட்டு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.